தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் கட்சி துவங்கினார். 2026 தேர்தலில் போட்டி. விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றும் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த விஜய் இப்போது கட்சி பெயரை அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்பதுதான் விஜயின் கட்சி பெயர். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக மக்கள் நலத்திட்டம், சமூக சேவை, நிவாரண உதவிகளை செய்து வருகிறது. இருப்பினும் சமூக, பொருளாதார, அரசியலில் முழுமையான சீர்திருத்தம் கொண்டு வருவது தன்னார்வ அமைப்பினால் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. இப்போதைய அரசியல் சூழல் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடு, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், சாதி மத வேதம் மூலம் மக்களை பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம். தன்னலமற்ற, வெளிப்படையான, சாதி மத வேதமற்ற, தொலைநோக்கு சிந்தனை உடைய, லஞ்ச ஊழலற்ற, திறமையான நிர்வாகத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக என் நீண்டகால விருப்பப்படி எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவன் வாக்குக்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் அரசியல் கட்சி துவங்கி தேர்தல் கமிஷனில் பதிவு செய்ய விண்ணப்பித்துள்ளோம். ஏற்கனவே 25ஆம் தேதி சென்னையில் நடந்த மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கட்சி தலைவர், தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு விட்டது. 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பதுதான் கட்சியின் இலக்கு. கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்ததும் கட்சி கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்களை சந்திக்கும் அரசியல் பயணம் துவங்கும். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்று பொதுக்குழுவில் முடிவெடுத்துள்ளோம். இறுதியாக என்னை பொறுத்தவரை அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள முன்னோர் பலரிடம் பாடம் படித்து நீண்ட காலமாக என்னை தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட இன்னொரு திரைப்படம் சார்ந்த வேலையை கட்சி பணிக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் என அறிக்கையில் விஜய் கூறியுள்ளார். விஜய் கட்சி தொடங்கியதை கொண்டாடும் ரசிகர்கள். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியதை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் விஜய் ரசிகர்கள் பைக்கில் பேரணியாக வந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர். பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அமர்க்களப்படுத்தினர். தாத்தா கொடுப்பா, தாத்தா வாங்கி இன்னும் கொடுப்பா. நின்று கொடுப்பா, நான் சொல்லி கொடுங்க. ஊழலுக்கு எதிராக விஜய், அண்ணாமலை வாழ்த்து. கட்சி துவக்கியுள்ள நடிகர் விஜய்க்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகவும்
தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள சகோதரர் விஜயை வாழ்த்தி வரவேற்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். விஜய் கட்சி துவக்கம், திமுக நிலை என்ன? நடிகர் விஜய் கட்சி துவங்கியதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். திமுகவின் நிலை என்ன என கேட்டதற்கு அமைச்சர் சேகர் பாபு கூறியதாவது: கட்சி கருத்து சொல்லுங்க. களத்துக்கு வரட்டும், அப்புறம் பதில் சொல்லலாம். நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கு குறி, NIA ரெய்ட் பின்னணி இதுதான். சென்னை, கோவை, திருச்சி, தென்காசி, சிவகங்கை மாவட்டங்களில் நாம் தமிழர் நிர்வாகிகளை குறிவைத்து NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர். திருச்சி சண்முகா நகரில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யூடியூபர் சாட்டை துரைமுருகன், கோவை ரஞ்சித், சிவகங்கை விஷ்ணு, இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்டோர் வீடுகளில் ரெய்ட் நடந்தது. துரைமுருகன், ரஞ்சித், விஷ்ணு, கார்த்தி ஆகியோர் சென்னை NIA அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டது. ரெய்ட் ஏன் நடந்தது, என்னென்ன பொருட்கள் சிக்கின என்பது குறித்து NIA அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2022 மே மாதம் சேலம் ஓமலூர் அருகே புளியம்பட்டியில் நடந்த போலீஸ் வாகன சோதனையில் நவீன் சக்கரவர்த்தி, சஞ்சய் பிரகாஷ் என்ற இளைஞர்கள் 2 கைத்துப்பாக்கி வெடிமருந்துகளுடன் சிக்கினர். இவர்களுடன் தொடர்புடைய கபிலன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு மீது ஈடுபாடு கொண்டவர்கள். அதேபோல் ஒரு அமைப்பை தமிழகத்தில் நிறுவி ஆயுத போராட்டம் நடத்த விரும்பியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து NIA விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டது. 5 மாவட்டங்களில் NIA நடத்திய ரெய்டில் லேப்டாப், 7 செல்போன்கள், 8 சிம் கார்டுகள், 4 பென் டிரைவ்கள், பயங்கரவாத அமைப்பு தொடர்பான குற்ற ஆவணங்கள், புத்தகங்கள் கிடைத்தன என NIA தெரிவித்துள்ளது. கர்நாடக காங்கிரசுடன் சேர்ந்து காவிரி விஷயத்தில் திமுக துரோகம், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. அதிமுக ஆட்சியில் மேகதாது அணை குறித்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் விவாதிக்கவோ அது பற்றி விவாதப் பொருளில் கொண்டு வரவோ அனுமதித்ததில்லை. ஆனால் பிப்ரவரி 1ஆம் தேதி டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் விவாத பொருளில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அது பற்றி பேச வேண்டும் என்று கர்நாடக அதிகாரிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதற்கு திமுக அரசு ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை? மேகதாது அணை பற்றி கர்நாடக அதிகாரிகள் பிரச்சினை எழுப்பிய போது எதிர்த்து வெளிநடப்பு செய்யாமல் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டது ஏன்? விவாத பட்டியலில் மேகதாதுவை சேர்க்காமல் விட்டிருந்தாலோ வெளிநடப்பு செய்திருந்தாலோ மேகதாது பிரச்சினை நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றிருக்காது. திமுகவும் அதன் கூட்டணியான கர்நாடக காங்கிரஸ் அரசும் திரைமறைவு நாடகத்தை நடத்தி காவிரி நீர் பிரச்சினையில் மீண்டும் மீண்டும் தமிழகத்திற்கு துரோகத்தை செய்வது கண்டனத்திற்குரியது என்று பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகம் வந்தது குஜராத் டீம், கோடநாடு வழக்கில் திக். நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களா உள்ளது. 2017இல் பங்களாவிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். சம்பவத்தில் தொடர்புடைய 11 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ் மீதும் போலீசுக்கு சந்தேகம் வந்தது. வழக்கு விசாரணையில் உள்ளபோதே கனகராஜ் விபத்தில் பலியானார். அதன்பின் இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. 2017இல் பங்களாவுக்குள் கொள்ளையடித்த நபர்கள் பயன்படுத்திய 8 செல்போன்கள், 5 சிம் கார்டுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். கொள்ளையர்கள் யார் யாரை தொடர்பு கொண்டார்கள் என்ற விவரங்களை சேகரிக்க முடிவு செய்தனர். BSNL நிறுவனத்திடம் CBCID போலீசார் உதவி கேட்டனர். செல்போன் அழைப்பு விவரங்களை 2 ஆண்டுகள் மட்டுமே சேமிக்க முடியும். 2017இல் பதிவான விவரங்கள் இப்போது இல்லை என BSNL தரப்பு கூறியது. இதையடுத்து குஜராத் தடயவியல் நிபுணர்களிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது. அவர்கள் 2017இல் பதிவான தரவுகளை எடுக்க முயற்சி செய்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து குஜராத்திலிருந்து நிபுணர்கள் அடங்கிய குழு இன்று தமிழகம் வந்தனர். திருச்சி BSNL அலுவலகத்திற்கு சென்று அங்கே கம்ப்யூட்டர் சர்வரில் பதிவான விவரங்களை சேகரிக்க உள்ளனர். கோடநாடு கொலை சம்பவத்தின் போது அங்கிருந்து செல்போன் அழைப்புகள் யாருக்கெல்லாம் சென்றுள்ளது என்பது பதிவு செய்யப்படும். தகவல்கள் திரட்டப்படும் பட்சத்தில் கோடநாடு வழக்கில் பல முக்கிய திருப்பங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சி பாஜக டெல்லியில் போட்டி போராட்டம். பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் தலைநகராக விளங்கும் சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் உள்ளது. சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் கடந்த வாரம் நடந்தது. பாஜக வேட்பாளருக்கு 16 ஓட்டுகளும், இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு 20 ஓட்டுகளும் கிடைத்தன. ஆனால் அதில் 8 வாக்குகள் செல்லாதவை என தேர்தல் அதிகாரி அறிவித்தார். பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இண்டி கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் முடிவை ஏற்க மறுத்து மாநகராட்சி அலுவலகத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேடுகளை கண்டித்து பாஜக தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்தது.
பதிலுக்கு டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக பாஜக அறிவித்தது. டெல்லி போலீசார் 2 கட்சி அலுவலகங்களுக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளித்தனர். ஆம் ஆத்மி கட்சியின் ஹரியானா மாநில தலைவர் சுஷில் குப்தாவை போலீசார் அவரது டெல்லி வீட்டில் கைது செய்தனர். டெல்லி ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், நிர்வாகிகளும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். போலீசின் அதிரடி நடவடிக்கைகளால் ஆம் ஆத்மி கட்சியினரால் பாஜக அலுவலகம் முன் திரள முடியவில்லை. இதனால் டெல்லியில் உள்ள அவர்களது கட்சி அலுவலகம் முன்னாலேயே ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை முழங்கினர். பாஜகவினர் அறிவித்தபடி ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஒரு ஏரியாவில் 2 கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் டெல்லியில் பரபரப்பான சூழல் நிலவியது. ஆம் ஆத்மி கட்சியை அரசியல் ரீதியாக சந்திக்க முடியவில்லை. அதனால் டெல்லி சட்டசபை சபாநாயகர், துணை சபாநாயகர் உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்களை வீட்டு காவலில் போலீசார் வைத்துள்ளனர் என ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவர் கோபால் ராய் சாடினார். नहीं देखिए, जिस तरह से चंडीगढ़ के अंदर भाजपा एक्सपोज हुई, जिस तरह से वोट चोरी का उसका जो पूरा षड्यंत्र है जनता के सामने आया, उसके बाद से भारतीय जनता पार्टी ने जिस तरह से षड्यंत्र किया, आज उसके खिलाफ आम आदमी पार्टी की तरफ से दिल्ली के मुख्यमंत्री अरविंद केजरीवाल और पंजाब के मुख्यमंत्री भगवंत मान जी के नेतृत्व में ये आज प्रदर्शन कॉल किया गया था, जो शांतिपूर्वक प्रदर्शन था। लेकिन जिस तरह से आज सुबह से पूरे दिल्ली के अंदर विधायकों को, पार्षदों को हाउस अरेस्ट किया जा रहा है, जगह जगह कार्यकर्ताओं को, हजारों कार्यकर्ताओं को जगह जगह गिरफ्तार किया जा चुका है, रोका जा चुका है, और पूरी पार्टी कार्यालय को जिस तरह से पुलिस छावनी में तब्दील किया गया है, ये इस बात को साफ दर्शा रहा है कि भारतीय जनता पार्टी किस तरह से, जिस तरह से अपने बेनकाब होते चेहरे को जनता के सामने न आने देने के लिए किस तरह से डरी हुई है. முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போங்க, சோரனுக்கு சுப்ரீம் கோர்ட் குட்டு. நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்தது. கைதை எதிர்த்து ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் ஹேமந்த் சோரன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திடீரென அதை வாபஸ் வாங்கிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டை நாடினர். நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, MM சுந்தரேஷ், பீலா M திவேதி சிறப்பு அமர்வு முன்பு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. சோரன் சார்பில் மூத்த வக்கீல் கபில் சிபல் ஆஜரானார். முதலில் ஏன் ஹைகோர்ட்டை நாடாமல் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் வந்தீர்கள் என நீதிபதிகள் கேட்டனர். உடனே கபில் சிபல், சில முக்கிய வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் நேரடியாக விசாரிக்க முடியும், இதுவும் அந்த மாதிரியான ஒரு வழக்கு என்பதால் தாக்கல் செய்தோம் என்றார். ஹைகோர்ட்டுகளும் அரசியல் அமைப்பின்படி அமைக்கப்பட்ட கோர்ட்டுகள்தான். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. உங்களை நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர அனுமதித்தால் அடுத்தடுத்து மற்றவர்களையும் அனுமதிக்க வேண்டியிருக்கும் என்றனர். சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் கைதை சட்டவிரோதம் என அறிவிக்கும்படி கேட்கிறீர்கள். எனவே நீங்கள் ஹைகோர்ட்டில் முறையிடுவதுதான் சரியாக இருக்கும் என நீதிபதிகள் கூறினர். கடந்த ஆண்டு சோரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய போதே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தீர்கள், ஹைகோர்ட்டுக்கு செல்லுங்கள் என அப்போதும் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. மறுபடியும் வந்திருக்கிறீர்களே என்ற நீதிபதிகள் சோரன் மனுவை தள்ளுபடி செய்தனர்.